வணக்கம், நான் விவேக், ஜிஎம்ஏயோட ஃபேக்கல்ட்டி மெம்பர். ஸோ ரியல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் சீரீஸில் அடுத்த செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இஃப் ஸ்கொயர் bracket x is the greatest integer function less than or equal to x, then the value of integral 0 to 4 greatest integer of x dx is. அதாவது அவங்க ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க 0 to 4. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த இன்டெக்ரல் போடுறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா, இதுக்கு என்ன மீனிங்னா, எக்ஸ் வந்து ஆறில் எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு ரியல் நம்பர், இதை விட கம்மியா இருக்கிற எல்லா இன்டீஜர்ஸும் எடுத்து அதுல பெருசு யாரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா எல்யூபி ஆஃப் செட் ஆஃப் ஆல் n belongs to z such that n less than or equal to x. அதாவது x விட கம்மியா இருக்கிற எல்லா இன்டீஜரையும் கலெக்ட் பண்ணி அதுல பெருசு யார், அதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 0க்கும் 1க்கும் நம்பர் லைன்ல வரையறேன், அப்போதான் ஈஸியாக இருக்கும். 0 1 2 3 -1 -2. இப்போ ஒரு எக்ஸ் நம்ம இங்க எடுத்தோம்னா 0க்கும் 1க்கும் நடுவில், ஸோ அது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் யாருன்னா ஃபர்ஸ்ட் இதோட கம்மியா இருக்கிற இன்டிஜர்ஸ் யார் யாருன்னு பார்க்கணும். ஸோ 0 -1 -2 -3 போயிட்டே இருக்கு, அதுல இருக்கிறதுலே பெருசு யாருன்னா 0. ஸோ இந்த எக்ஸுக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் யாருன்னா 0. ஸோ இப்போ அப்படியே இங்க ஒருவேளை நம்மளோட எக்ஸே 1 இருந்துச்சுன்னா இதை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதை விட கம்மியா ஆர் ஈக்குவல் டு இருக்கிற இன்டீஜர்ஸ் யாரெல்லாம் பார்த்தா 1 0 -1 -2 எக்ஸெட்ரா. அப்போ அதுக்கு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் பார்த்தா யாருன்னா 1. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, கிராஃபிக்கலா இது எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருவோம். ஜீரோ 1 2 3 -1 -2 -3. ஓகேவா? ஸோ இதுக்கும் அதாவது 0ன்ற வேல்யூல 0 எடுத்துரும், 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற வேல்யூஸ்லயும் 0 எடுத்துரும். ஸோ ஃபங்க்ஷன் கிராஃப் இதுக்கு நடுவில் எப்படி இருக்கும்னா இது மேலேயே இருக்கும், ஆனா 1ல 1 எடுத்துரும். ஸோ 1ல இங்க 1 எடுக்கும், இங்க ஓப்பன் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. 1ல 1 எடுத்துரும், 2க்கு முன்னாடி வரைக்கும் 1 தான் இருக்கும். அண்ட் 2ல மறுபடியும் 2 அண்ட் 2க்கு மேல இருக்கிற நம்பர்ஸுக்குலாம் 2 போடிரும். அதே மாதிரி 3க்கு மேல இருக்கிற நம்பர்ஸ்க்கும் 3 ஓடிரும். ஸோ அதாவது இந்த சைடு வந்தோன்னா 0க்கும் -1க்கும் நடுவில் ஒரு நம்பர் எடுத்தா அதுக்கு -1 வரும். ஸோ இங்கேருந்து 0 to 0 எடுத்துரும். ஸோ இங்கேருந்து பார்த்தா இங்க ஒரு ஓப்பன் சர்க்கிள் போட்டு -1, அப்போ இங்க எப்படி இருக்கும். இதுக்கும் நடுவில் நம்பர் எடுத்தா இதை விட கம்மியா இருக்க இன்டீஜர்ஸ்ல பெருசு யாருன்னா -2. அப்போ இங்க ஒரு இருக்கிற எக்ஸிட்லாம் இங்க -1 இதோட வந்துடும், இங்கேருந்து இங்க -2 இருக்கு. ஸோ இதோட கம்மியா இருக்குது. ஸோ இப்படியே என்ன ஆகும்னா ஒரு ஸ்டெப் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கிராஃப், ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும். ஃபைன். இப்போ அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா 0 to 4ல இதோட இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்னா, நமக்கு ஃபங்க்ஷன் வந்து 0 to 4ல இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜரை பார்க்கறது டைரக்டா பார்க்கறது கஷ்டம். ஸோ என்ன பண்ண போறோம்னா உடைச்சிட்டு போறோம் இன்டெக்ரலை. அதாவது 0 to 1ல 1 to 2 2 to 3 3 to 4. ஏன்னா 0 to 1ல அதோட வேல்யூ நமக்கு தெரியும் நல்லா, 1 to 2லயும் வேல்யூ நல்லா தெரியும், 2 to 3லயும் வேல்யூ நல்லா தெரியும், 3 to 4லயும் வேல்யூ நல்லா தெரியும். அதனால உடைச்சிட்டு ஒரு இடத்துல இன்டெக்ரல் வேல்யூ என்னன்றதை பார்க்க போறோம். ஸோ இன்டெக்ரல் 0 to 4 greatest integer part of x dx will be equal to integral 0 to 1. 0 to 1ல greatest integer part of x யாருன்னா 0. ஸோ இது என்ன ஆகும்னா 0 dx அப்படின்னு மாறி. அடுத்து 1 to 2ல greatest integer part யாருன்னா 1. ஸோ அப்போ இங்க 1 dx அப்படின்னு மாறி. பிளஸ் 2 to 3ல இதுல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்ட் யாருன்னா 2. ஸோ 2 dx அப்படின்னு மாறிடும். சேம் வே 3 to 4ல
3dx அப்படின்னு மாறி. அப்போ இது 0 0 plus 1 எடுத்தோம்னா வெறும் x வரும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்ல 1 வந்துடும், பிளஸ் 2dx னா 2 வெளில எடுத்தா x ன்னு வரும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 3 minus 2 1 ன்னு வந்துடும். ஸோ இங்க 2 வெளில இருக்கிற 2 அப்படியே வந்துடும். இதுக்கும் என்னன்னா இந்த 3 வெளில போட்டா வெறும் x ன்னு வரும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 1 வந்துடும். ஸோ ஆன்சர் என்னன்னா 6. ஸோ சிம்பிளா பார்க்கணும்னா, இந்த கிராஃபிக்கலா பார்க்கணும்னா என்ன அர்த்தம்னா, இதுல எதுவுமே இல்லை, இந்த ரெக்டாங்கிள்ஸோட ஏரியாவை சம் பண்ணி எழுதணும். அவனுக்கு கேட்டுறது அவ்வளவுதான். ஸோ இந்த ரெக்டாங்கிள், அப்புறம் இந்த ரெக்டாங்கிள், அப்புறம் இந்த ரெக்டாங்கிள், அப்புறம் இதுக்கப்புறம் இல்லை இது வரைக்கும் தான். ஸோ இது ஒன்று வந்து நமக்கு லைனாக தான் இருக்கு. ஸோ ஏரியாவே கிடையாது. ஸோ இந்த இடத்துல 0 வந்துருச்சு. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியானா இதோட ஏரியானா இதோட ஏரியானா, இது ஸ்கொயரா இருக்கு, ஏரியா தெரிஞ்சிருச்சு 1ன்னு, இது 2ஆ வருது, இது 3ஆ வருது. ஸோ இந்த ரெக்டாங்கிள்ஸோட ஏரியாவோட சம்மு தான் அவனை கேட்டுருக்காங்க 6. சிம்பிளா சொல்லணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா 6. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். என்ன ஒரே விஷயம்னா, அந்த இன்டெக்ரல் 0 to 4 நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதுறதுல தான் நமக்கு ட்ரிக்கே இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த 2 ப்ராப்ளமும் லோபிதால் ரூல் வச்சு வருது. ஸோ ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த ரூலோட ஸ்டேட்மெண்ட் லைட்டா இன்ஃபார்மலா நான் சொல்லிடுறேன் எப்போ அதை யூஸ் பண்ண முடியும்னு, அதுக்கப்புறமா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கொஸ்டின் என்னன்னா, லிமிட் x tends to infinity to power x minus 1 by x. So x tends to 0, sorry. So limit x tends to 0 2 power x minus 1 by x. So இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் எப்பவுமே எப்படி செக் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இது மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான்னு பார்த்துக்கோங்க. அந்த பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்துச்சுன்னா தனித்தனியா லிமிட் எழுதி அதை ரேஷியோவா எழுதுனா நமக்கு முடிஞ்சிடும் யூஸ்வலா ஆன்சர். ஆனா இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, இதை தனித்தனியா லிமிட் அப்ளை பண்ணா என்ன ஆகும்னா 2 power 0 minus 1 by 1 ன்னு வரும், சாரி 0ன்னு வரும். இங்க 2 power 0 1, ஸோ 1 minus 1 0 by 0 ஃபார்மேட்ல வந்துடும். ஸோ நமக்கு லிமிட்டை தனித்தனியா அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி 0 by 0வா வந்துச்சுன்னா, இல்ல இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியா வந்துருச்சுன்னா, இந்த கேசஸ் அதாவது மேலையும் கீழேயும் 0 0 இருக்கு, மேலையும் கீழே இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இந்த ரூல் அப்ளை பண்ணும். ரூலை எப்படி அப்ளை பண்ணணும்னா, இது ரெண்டுத்தையும் இதுக்கு தனியா டெரிவேட்டிவ் இதுக்கு தனியா டெரிவேட்டிவ் எடுத்துட்டு அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணணும். அந்த லிமிட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுதான் இதோட லிமிட்னு தெரிஞ்சிடும். அதுக்கு வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா அதுதான் இது. ஸோ இந்த இடத்துல நமக்கு 0 by 0 ஃபார்மேட்ல வருது. அப்போ இதை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி இதை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கு லிமிட் x tends to 0 பார்க்கணும். அப்போ லிமிட் x tends to 0 2 power x minus 1, இதுக்கு டிஃபரன்சியேஷன் என்ன, டிஃபரண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் 2 power x வந்து 2 power x log 2 ன்னு வரும். ஸோ 2 power x log 2 minus 1 னா டெரிவேட்டிவ் 0 ஆயிடும், டிவைடட் பை x ஓட டெரிவேட்டிவ் 1. முக்கியம் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ லிமிட் x tends to 0 2 power x log 2. as x tends to 0 இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா தான் இருக்கு. ஸோ அப்போ இது என்ன ஆகும், லிமிட் அப்ளை பண்ணா 2 power 0 1 ஆயிடும். ஸோ இதுக்கு log 2 ன்னு ஆன்சர் வரும். சரியா? ரொம்ப சிம்பிள். ரெண்டுமே ஃபங்க்ஷன் தனித்தனியா கண்டினியூஸா இருக்கான்னு பாருங்க, டிஃபரன்ஷியபிளா இருக்கான்னு பாருங்க. லிமிட்டை உள்ள அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த 0 by 0 ஃபார்மேட்லயோ இல்ல இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மேட்லயோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இதை தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்க. மேலேயும் கீழேயும் லிமிட் என்னன்னு பாருங்க, வரதுதான். ஒருவேளை எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா வந்துடும். ஒருவேளை இங்கேயும் 0 by 0வோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியோ வந்துச்சுன்னா மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி போகணும். ஸோ இது ப்ராசஸ் ப்ரொசீட் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து log 2. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர் வந்து log 2 ஆன் ஆப்ஷன்ஸ்லேயே இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ப்ராப்ளம் தான் log x by x as x limit x tends to infinity. ஓகேவா? ஃபைன். ஸோ இது வந்து கொஞ்சம் கிராஃபிக்கலாக தெரிஞ்சாதான், log x கிராஃப் தெரிஞ்சாதான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் எழுதிடுவோம். லிமிட் x tends to infinity log x by x.
நமக்கு நல்லா தெரியும் h இன்ஃபினிட்டிக்கு போற இந்த h இன்ஃபினிட்டிக்கு தான் போடும். ஏன்னா இதுவும் ஒன்று தான். ஸோ h இன்ஃபினிட்டிக்கு போனால் இதுவும் இன்ஃபினிட்டிக்கு தான் போடும். ஸோ இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. இப்போ மேலே எங்கே போகுதுன்னு பார்த்துட்டோம், அதுவும் இன்ஃபினிட்டிக்கு போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இன்டிடெர்மினேட் ஃபார்ம்னு அந்த ஃபார்முக்கு வந்துடும். அதனால அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ரூல் அப்ளை பண்ணி டெரிவேட்டிவ் எடுத்துக்கலாம். ஸோ லாட் எக்ஸ் ஆஸ் எக்ஸ் கோஸ் டு இன்ஃபினிட்டி எங்கே போடுதுன்னு தெரியணும். ஸோ கிராஃப் லாட் எக்ஸுக்கு எப்படி இருக்குன்னா, லாட் எக்ஸை பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான், பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ லாட் எக்ஸ் கிராஃப் எப்படி இருக்குன்னா 1ல் 0 இருக்கும், அதுக்கப்புறம் மெதுவாக ஏறும், ரொம்ப ஸ்லோவாக ஏறும். இங்கே 0 எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக இறங்கும். ஸோ 0 நோக்கி வர அது மைனஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போடும். 1ல் 0 எடுக்கும், அதுக்கப்புறம் மெதுவாக ஏறும், ரொம்ப ஸ்லோவாக ஏறும். ஏன்னா நமக்கு வேல்யூலாம் தெரியும். யோசிச்சு பாருங்க, லார்டு 10 1 தான், 100ல் தான் நமக்கு அது 2 எடுக்கும். சரியா? ஸோ இது வேல்யூ கீழே இறங்கும், இது மெதுவாக மேலே ஏறும். ஃபைன். இப்போ ஆஸ் எக்ஸ் கோஸ் டு இன்ஃபினிட்டி, ஆனால் இது பெருசு ஆட இந்த வேல்யூ ஏறிக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ அப்போ இது வேல்யூ ஏறிக்கிட்டே போக எக்ஸ் ஆஸ் எக்ஸ் கோஸ் டு இன்ஃபினிட்டி இது பெருசு, இன்ஃபினிட்டியை நோக்கி ஓடிடும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லார்ட் எக்ஸ் பை எக்ஸ், லார்ட் எக்ஸும் இன்ஃபினிட்டிக்கு போகுது, இது இன்ஃபினிட்டிக்கு போகுது. அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம். அப்போ என்ன பண்ணணும்னா தனித்தனியாக டெரிவேட்டிவ் எடுக்கணும். அப்போ லார்ட் எக்ஸ் டெரிவேட்டிவ் யாருன்னா 1/x, x டெரிவேட்டிவ்னா 1. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/x by 1, வெறும் 1/x தான். as x goes to infinity 1/x. போன இதுலயே ப்ராப்ளம்ல பார்த்தோம், போன வீடியோல 1/x கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ as x goes to infinity, இன்ஃபினிட்டியை நோக்கி போற வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே 0 நோக்கி போகும். ஸோ இதுக்கு ஆன்சர் 0. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லார்ட் எக்ஸ் பை எக்ஸும் 0 நோக்கி தான் போகும். ஸோ இங்க ஆன்சர் யாருன்னா 0. ஸோ ஒரே ஒரு ரூலை வச்சு ஃபார்ம் ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒன்று 0/0 இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருக்கும்போது ரூல் அப்ளை பண்ணிட்டு நமக்கு டைரக்டா ஆன்சர் எழுத வேண்டியது தான் பாக்கிங்க. ஸோ டைரக்டா ஆன்சர் இங்க 0 இங்க லாட் 2. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போட வேண்டி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற டாபிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அட்வான்ஸ் டாபிக்ஸ்குள்ள அடுத்தடுத்த வீடியோஸ்ல போயிடுவோம். சரியா? உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.